இப்போ நம்ம பார்க்குற இந்த டீ பேக்குக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? டீ பேக்கில் என்னப்பா சுவாரஸ்யமான விஷயம்? இதை தூக்கி பால்லையோ இல்லை தண்ணியிலையோ போட்டோம் அப்படின்னா டீயாக மாறப்போகுது. இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இந்த ஒரு டீ பேக்கை தவறான இன்னோவேஷனால் உருவாச்சுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? என்னது, டீ பேக்கு தவறான இன்னோவேஷனால் உருவாச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சில வீடியோக்கள் போட்டிருப்போம். கண்டுபிடிச்சோம், ஒரு நோக்கத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை நம்ம நோக்கத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருப்போம்னு. அந்த ஒரு கண்டென்ட்டுக்கு ஏற்றது தான் இந்த ஒரு வீடியோவுமே. கொடுத்தது ஒரு நோக்கத்துக்கும் நடந்தது ஒரு நோக்கத்துக்குமா இருந்திருக்கு. இந்த டீ பேக்குகள் பார்த்தோம் அப்படின்னா 1800 நிறையவே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது எப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. ஜஸ்ட் டீ தூளெல்லாம் சின்ன அமௌண்ட்டில் கொடுக்கறதுக்காக சின்ன சின்ன பேக்கில் கட்டி விற்றுருக்காங்க. இது மாதிரியான செயல்கள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1907 வரைக்குமே நார்மலாக போய்கிட்டு இருந்திருக்கு. 1908 தான் இது ஒரு இன்னோவேஷனாகவே மாறி இருக்கு. இதனால 1908 இது ஒரு இன்னோவேஷனா மாறிச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு நம்ம ஒரு டீ வியாபாரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை பயன்படுத்திய அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கருக்கு தான் நம்ம இதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 1908 அமெரிக்கா டீ வணிகத்தை சேர்ந்தவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் சுலைவன். ஒரு தாமஸ் சுலைவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தான் விளைவிக்கக்கூடிய அந்த டீ தூளை பயன்படுத்தி எல்லாத்துக்கும் கொடுக்கலான்ற மாதிரி சின்ன சின்னதா சாம்பிள் கட்டி அதை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம பயன்படுத்துகிற டீ பேக் மாதிரி. டீ பேக் மாதிரியான பொருட்கள் எதுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா, நிறைய வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் சாம்பிளுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிய பயன்படுத்திய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு டீ பேக்கை பிரித்து உள்ளே இருக்க டீ தூளை கொட்டாமல் இந்த டீ பேக்கை நேராக கொண்டு போய் சுடுதண்ணியில் போட்டுட்டாங்க. டீ பேக்கை நேராக கொண்டு போய் சுடுதண்ணியில் போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நார்மலாக டீ சுட வைக்கும்போது பொடி போட்டு சுட வைப்போம். அது என்ன ஃப்ளேவர், அது என்ன ஸ்ட்ரக்சர் கொடுக்குதோ அதே மாதிரியான டெக்ஸ்சர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாக்கெட் டீ தூளும் கொடுத்துருக்கு. மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டீ தூளை வடிகட்ட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக் அந்த பையிலே இந்த டீ தூள் வடிகட்டின்றது. இதனால் ஆச்சரியப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தாமஸ் சுலைவனுக்கு தெரிய வரவே ஆக இது ஒரு புது பிஸ்னஸாக இருக்குது, இந்த புதிய பிஸ்னஸ் நம்ம பண்ண ஆரம்பிக்கலான்னு 1808 அப்புறமா தான் இந்த மாதிரி டீ பவுடரை சின்ன சின்ன பேக்கில் போட்டு விற்கிற கலாச்சாரம் வந்தது. எப்போ பூம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1952 லிப்டன் டீ நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு டீ பேக்கை குட்டி குட்டி பாக்கெட்டா போட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு டீ பேக் வியாபாரமும் பார்த்தோம் அப்படின்னா அமோகமா போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு டீ பேக் காமெடியை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி தான் ஒரு விவேக் காமெடி ஒன்று இருக்கும். இதை சாப்பிட எல்லாம் சரியா போயிடும். என்ன ஒண்ணுமே புரியல. எந்த டாக்டரோட கையெழுத்தாவது இது வரைக்கும் யாருக்காவது புரிஞ்சிருக்குதா? விக்ஸிங்கிறத சுத்தி சுத்தி எழுதியிருக்கிறேன், அதை சாப்பிடு சரியா போயிடும், உடனே சாப்பிடு. இந்த ஒரு விவேக் காமெடியும் இந்த ஒரு வீடியோவும் பார்த்தா அப்படின்னா சூப்பரா ரிலேட் ஆகும்.